அனைவருக்கும் வணக்கம். மானசீக குருவாகிய ஆதித்ய குருஜி அவர்களுக்கு வணக்கம். ஒருவருடைய ஜாதகத்தில் காதல் திருமணம் எப்படி நடக்கிறது என்பதை இந்த ஜாதகத்தில் நாம் பார்ப்போம். ஒருவருடைய ஜாதகத்தில் 1, 4, 7, 10, 1, 5, 9 இவர்களுடைய தொடர்புகளை பெறும்பொழுது ஒருவர் காதல் திருமணம் செய்து கொண்டாலும் தாய் தகப்பனுடைய அனுமதியோடு அந்த திருமணம் நடக்கிறது. ஆனால் 6, 8, 12 ராகு கேதுகளுடைய தசைகள் வரும்பொழுது அவர்கள் காதலித்தாலும் கூட தாய் தகப்பனுடைய அனுமதி இல்லாமல் திருமணம் நடக்கிறது. இதை நாம் இந்த வீடியோ பதிவில் இந்த ஜாதகர் எப்படி காதல் திருமணம் தாய் தகப்பனுடைய அனுமதி இல்லாமல் செய்து கொண்டார் என்பதை நம்ம ஜாதக விளக்கத்தோடு இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். பாருங்கள், இந்த வீடியோவுக்குள் செல்லலாம். இந்த ஜாதகர் 4/2/1998 பிறந்திருக்கிறார். இரவு 9:10 மணி கடலூரில் பிறந்திருக்கிறார். கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம். இவருக்கு தற்போது வயது 27 வயது 6 மாதம் 8 நாள் ஆகிறது. இவர் ஜாதகர் கன்னிலக்கணத்தில் பிறந்திருக்கிறார். 4 சுக்கிரன், 5 சூரியன் புதன், 7 கேது, 6 கேது செவ்வாய் குரு, 7 சனி, 9 சந்திரன், 12 ராகு. டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் கொடுத்திருக்கிறேன். இவர்களுடைய ஜாதகத்தை போட்டு நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஜாதக கிரக நிலைகளை இவர் பிறக்கும்போது சூரியனுடைய திசையில் பிறந்திருக்கிறார். அதாவது 4 வருடம் வரைக்கும் சூரியனுடைய திசை. கன்னி லக்கணத்துக்கு சூரியன் 12ஆம் விரையாதிபதி. இவர் விரயத்தை கொடுத்திருப்பார். சிறு வயதில் சின்ன சின்ன தொந்தரவுகள், அதாவது நட்பு நிலையில் சனியனுடைய வீட்டில் இருப்பதால் சூரியன் ஓரளவுக்கு டிஸ்டர்ப் ஆன நிலையில் இருப்பார். அதனால் சூரிய திசை சிறு வயதில் சின்ன தொந்தரவுகளை மட்டும் கொடுத்திருக்கும். அவர்களுக்கும் ஒரு பெரிய கஷ்டங்களை கொடுத்திருக்காது. அதன் பிறகு வந்த சந்திர திசை. சந்திரன் 11ஆம் அதிபதியாக 9ஆம் இடத்தில் இருக்கிறார். வளர்பிறை சந்திரனாக இருக்கிறார். ஆனால் சனியினுடைய பார்வை ஓரளவுக்கு சிறிதளவு சேதப்படுத்தும். இருந்தாலும் சந்திரன் உச்ச நிலையில் நல்ல அமைப்பில் வளர்பிறை சந்திரனுடைய அமைப்பில் இருக்கிறார். சந்திர திசை அவருக்கு நல்ல பலனையை கொடுத்தது. அடுத்தது வரக்கூடாத செவ்வாய் திசை. செவ்வாய் 14 வயதுக்கும் பிறகு 7 ஆண்டு காலங்கள் 21 வயது வரைக்கும் செவ்வாய் திசை. அந்த செவ்வாய் அட்டமாதிபதியாக செயல்பட்டு அவரை ஊரை விட்டு வெளியே நகர்த்தி வெளியூரில் அவரை படிக்க வைத்தது. குருஜியினுடைய விதிப்படி 12ஆம் இடம் சுபத்துவம். குருவினுடைய பார்வையினால் 12ஆம் இடம் சுபத்துவம். ராகு இருக்கிறது பங்கம்தான், இருந்தாலும் குருவினுடைய பார்வை அந்த இருக்கிறது. 8ஆம் அதிபதியான செவ்வாயினுடைய தசையில் 8ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் உள்ளார். 6-8 காம்பினேஷன். 8ஆம் அதிபதி தசையில் வெளியே சென்று இவர் படித்தார். அதன் பிறகு ராகு திசை. ராகு திசை வந்தவுடன் இவருக்கு 12ஆம் இடத்தில் இருக்கின்ற ராகுவுக்கு 8ஆம் அதிபதியான செவ்வாய் 6ஆம் இடத்தின் தொடர்பை வாங்கி செவ்வாய் 14 டிகிரி, ராகு 19 டிகிரி. 6ஆம் அதிபதியான சனி பரிவர்த்தனை அமைப்பில் இருக்கிறார். 6ஆம் வீட்டில் 8ஆம் அதிபதி. இவனுடைய தொடர்பை பெற்ற ராகு சனி புத்தி. சனி 7ஆம் இடத்தில் திருமண வயதில் இருக்கக்கூடிய, திருமண காலகட்டத்தில் வரக்கூடிய 7ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய சனியினுடைய புத்தியிலானது திருமணத்தை கொடுத்தது. ஆனால் தாய் தகப்பனுடைய அனுமதி இல்லாமல், அதாவது 6ஆம் அதிபதியான சனி 7ஆம் இடத்தில் உள்ளார். 7ஆம் பாவகத்தில் 6ஆம் அதிபதியான சனி 7ஆம் பாவகத்தில் உள்ளார். 8ஆம் அதிபதியான செவ்வாய் 6ஆம் இடத்தில் உள்ளார். இந்த ராகுவிற்கு 8ஆம் அதிபதியினுடைய தொடர்பை பெற்ற ராகு, அதாவது காதல் திருமணம் செய்தாலும் கூட தாய் தகப்பனுடைய அனுமதி இல்லாமல் இவரை திருமணம் செய்ய வைத்தது. இதுதான் இதுபோல் 6-8 தொடர்புகளை பெறும்பொழுது, ராகு கேதுகளுடைய தொடர்பை பெறும்பொழுது அவர்கள் காதல் திருமணம் செய்தாலும் தாய் தகப்பனுடைய அனுமதி இல்லாமல் காதல் திருமணம் செய்து கொள்கிறார். இதுவே இந்த குருவானது 5ஆம் இடத்தில், குரு 5ஆம் இடத்தோடு தொடர்பு பரிவர்த்தனை அமைப்பு பெற்றிருக்குமானால் இவர்கள் தாய் தகப்பனுடைய அனுமதியோடு திருமணத்தை செய்திருப்பார். இவர் 6-8 தொடர்பை
பெற்றுள்ள ராகு என்பதால் 6ஆம் இடத்தில் பரிவர்த்தனையான குரு சனி இவர்களுடைய தொடர்பை பெற்றதால் தான் இவர் தாய் தகப்பனுடைய அனுமதி இல்லாமல் திருமணம் செய்து கொண்டார். இதுவே காதல் திருமணம். காதல் திருமணத்திற்கு இதுபோல் 6-8 தொடர்புகளை பெறும்பொழுது அவர்களுக்கு தாய் தகப்பன் அனுமதி இல்லாமல் திருமணம் நடக்கிறது என்பதற்கான ஒரு ஜாதக விளக்கம். அடுத்த ஒரு வீடியோ பதிவில் மற்றொரு தகவலுடன் பார்ப்போம். இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் வீடியோ பதிவினை வேற ஒரு விஷயத்திற்காக அடுத்த வீடியோ பதிவில் பார்ப்போம். எல்லோருக்கும் வணக்கம்.